வெல்கம் டு அவர் ஹெச்என்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரெட் கேரமல் பாப் வந்து வீட்டிலே செய்யலாமா, ஈஸியாக ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி 10 ஸ்லைஸ் பிரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். நார்மல் ஸ்லைஸ் பிரெட் தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்த பிற்பாடு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, வெறும் ப்ரெட்டை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ரெட்டில் வந்து ஈரப்பதம் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிற்பாடு நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், மேலாமல் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி உருட்டின பிற்பாடு நம்ம ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கும் போது நம்ம இந்த பால்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். ஏன்னா அதிகமாக வச்சிங்கன்னா பால் மேலே மட்டும் நல்லா கரிஞ்சாப்பில் இருக்கும், உள்ளே வந்து வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா பால்ஸையும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு இந்த மாதிரி குச்சி வச்சு திருப்பி விடுங்க. உடனே நீங்கள் போட்டோன்னே திருப்பினீங்கன்னா எல்லா பால்ஸும் உடஞ்சிரும். ஸோ நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பால்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெடி ஆகிடும், வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு எந்த கலரில் வந்திருக்கு, இந்த கலரில் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் தண்ணி, ஒரு சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சர்க்கரை பாவம் வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கடலை மிட்டாய் செய்வோமா, அதுக்கு பாவு காய்ச்சுற மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு போடும் போது ஒரு கலரில் இருந்துச்சு, இப்போ நல்லா பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணோன்னா, ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் நம்ம பாகு விட்டுன்னா கையில் இப்படி எடுத்து உருட்டி எடுக்கும்போது உடையணும். அப்போனா நம்மளுக்கு கரெக்டாக வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் போட்டு பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ எனக்கு சாஃப்டாக வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டு எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து கரெக்டாக உடைக்கிறப்போ தான் வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போடுறதுக்கு இப்போ போடுறதுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸை வந்து இதில் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். கைவிடாமல் கிளறி விடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயில் வந்து தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை எடுத்து போட்ட உடனே பிளேட்டில் அடியில் ஒட்டாமல் இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது கண்டிப்பாக கிண்டணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும், அடியில் பிடிச்சிக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு அதை கிளறிட்டே நம்ம பிளேட்டுக்கு வந்து எடுத்து மாற்றிட்டு கையில் ஆயில் இல்லைன்னா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் இல்லைன்னா ரொம்ப பிடிச்சிரும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ ஹீட்டாக இருக்கும் போதே எல்லா பால்ஸையும் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரெட் கேரமல் பாப் வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சவுண்ட் வந்தால் தான் அந்த பிரெட் பாப் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.